Hello friends, welcome to RR Cooking and RR Craft. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாம் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஸ்டைல் நெத்தலி வசக்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என்னோட ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க வீடியோ போட சொல்லி. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. பேன் நல்லா ஹீட் ஆகினதும் நாம் இதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுவோம். ஆயிலும் நல்லா ஹீட் ஆகினதோடு நம்ம சீரகம் சேர்த்துக்கொள்ளுவோம். இது என்னோடய ஃபேவரட் கறி, எனக்கு ரொம்பவே இது பிடிக்கும். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கொள்ளுங்க. இதில் சோறும் பருப்பு கறி, இந்த நெத்தலி வசக்கல் இதோடு சாப்பிட்டா ரொம்பவே செம்மையாயிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இது ரெண்டையும் நாம் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுவோம். கொஞ்சமாக இது ஃப்ரை ஆகினதும் நான் 2 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெங்காயம் எங்களுக்கு வதங்கினா போதும். உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் ரெசிபி தேவைண்டா என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உப்பு சேர்க்குறேன். இப்போ நீங்கள் உப்பு சேர்க்க இல்லாட்டியும் பரவாயில்லை, ஏண்டா நாம் எடுத்து வச்சுக்கிற நெத்தலி ஈக்குது தானே, நெத்தலி கருவாடு, அதில் உப்பு ஈக்கும். இப்போ இதோட நான் கொடமிளகா சேர்க்குறேன். நான் ஒரு கொடமிளகா எடுத்து அதையும் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக நாம் ஸ்ரீலங்காவில் ஈக்குது கறி மிளகா, கறி கொச்சிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேர்த்தா இதை விட அது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நாம் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி கூடுதலாக தேவையாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் டொமேட்டோ சோஸ் சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ அதனால் ஓவர் புளிப்பாக இருக்கும். அதுக்காக வேண்டி நான் 2 தக்காளி சேர்த்திக்கிறேன். தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிட்டுது. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் கலருக்காக வேண்டி. அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் காரத்துக்கு மிளகுத்தூள் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். இதை நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. நான் கடையில் தூள் வாங்க இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கடையில் தூள் வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ண பாருங்கள். அதுதான் நமக்கு நல்லது. கடையில் வாங்கினா அவங்க வேறு எதையாச்சும் கலந்து தான் எங்களுக்கு விற்பாங்க. நாம் இப்போ இதில் 2 கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சோஸ் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த டொமேட்டோ சோஸ் சேர்த்தா நாங்கள் சிக்கன் டெவல், மட்டன் டெவல் அப்படி செய்கிறதானே அந்த மாதிரி இதுவும் ரொம்பவே செம்மையாயிக்கும். நான் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன் தானே, மிளகுத்தூளுக்கு பதிலாக நாங்கள் கொச்சிக்காய் காஞ்ச மிளகாய் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணாமல் கொஞ்சமாக அதை நரண்டு அடித்து அதையும் சேர்த்தா இதோட ரொம்பவே செம்மையாயிக்கும். நல்லா கலரும் வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிட்டுது. இப்போ நான் நெத்தலியை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த நெத்தலியை நீங்கள் நல்லா கழுவிக்கொள்ளுங்க. 4-5 தண்ணி கழுவிக்கொள்ளுங்க. மண்ணிக்கும் கழுவிட்டு இதை கொஞ்சமாக மஞ்சள் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அதையும் நாம் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்குமே இது பிடிக்கும். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு அதை நீட்டமாக கட் பண்ணி பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் நாம் இப்போ இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு தேவையாக இருந்தவங்களுக்கு கடைசியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதுவும் புழிஞ்சு கொள்ளலாம். எனக்கு இவ்வளோ போதும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸி செய்கிறது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த நெத்திலி கருவாடு வசக்கல் பிடிச்சிருந்தா கட்டாயம் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோவோட மீட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.